நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி, குரோதி வருடம் மார்கழி மாதம் 25ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? கிருத்திகை விரதம். யாரை வழிபடலாம்? முருகரை வழிபட காரிய தடைகள் நீங்கும். 12 ராசிகளுக்கான நித்ராவின் தினசரி ராசி பலன்கள் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். செயல்பாடுகளில் கவனத்துடன் இருக்கவும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உத்தியோக பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். கடன் செயல்களில் சிந்தித்து செயல்படவும். அரசு காரியத்தில் அலைச்சல் மேம்படும். மிதுன ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் கவனத்துடன் செயல்படவும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். விவசாய பணிகளில் லாபம் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, விவசாய பணிகளில் மேன்மை ஏற்படும். செயல்பாடுகளில் துரிதம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே வேறுபாடுகள் குறையும். உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப நபர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். கன்னிராசி அன்பர்களே, எதையும் ஒன்றுக்கு 2 முறை சிந்தித்து செயல்படவும். குடும்ப விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். கால்நடைகள் மூலம் சில விரயங்கள் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, உத்தியோக பணிகளில் இருந்து வந்த இடர்பாடுகள் குறையும். வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் வழியில் சுப செய்திகளும் சுப விரயங்களும் ஏற்படும். விருச்சக ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். உத்தியோக பணிகளின் முக்கியத்துவம் அதிகரிக்கும். நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும். பழைய பிரச்சனைகள் குறையும். தனுசு ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். முயற்சிகளை செயல் வடிவில் மாற்றுவீர்கள். உயர் கல்வியில் தெளிவுகள் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, உத்தியோக பணிகளில் எதிர்பாராத சில பொறுப்புகள் மூலம் உயர்வுகள் உண்டாகும். நெருக்கமானவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து செல்லவும். பயணங்களின் போது உடைமைகளில் கவனம் வேண்டும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் குறையும். மனை சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படவும். மீனராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் காணப்படும். சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்வீர்கள்.